மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைய தினத்துல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். தீயாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். இதுல நம்ம பார்க்க போற வசனம், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்லி. நீங்க எந்த காரியத்துக்காக நீங்க பலன் இல்லாம இருக்கிறீங்க? நீங்க வியாதியின் படுக்கையில இருந்து எழுப்பி நடக்க முடியாதபடி பலன் இல்லாம இருக்கிறீங்களா? அல்லது ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க முன்னேற முடியலையே, என்னால ஜெபிக்க முடியலையே, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேறி என்னால ஆண்டவர் பிரியமா இருக்க முடியலன்னு சொல்லி இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாரு. வியாதியின் படுக்கையிலிருந்து அந்த பலவீனங்களை நீக்கி போட்டு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாரு. அல்லது பொருளாதாரத்துல நான் முன்னேற முடியலன்னு சொல்லி நீங்க இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களை சகாயம் பண்ணுவாரு. அருமையான இதை கேட்கிற சகோதரன் சகோதரியில, சில வேளை உங்களுடைய வியாபாரத்துல முன்னேற முடியாம இருக்கலாம். நீங்க செய்யற எந்த விஷயத்திலையும் முன்னேற முடியாம பலன் இல்லாம இருக்கலாம், சகாயம் இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. அருமையான சகோதரன் சகோதரியில, நீங்க ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் எல்லா விஷயத்திலும் உங்களை பலப்படுத்துவாரு. பொருளாதாரத்துல உங்களை பலப்படுத்தி தூக்கி விடுவாரு. ஊழிய விஷயத்துல ஊழியம் செய்ய முடியலன்னு சொல்லி இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க பரிசுத்தவங்கள் பலவீனமா இருக்கிறாங்க. போராட்டங்களை பிரச்சனைகளை பார்த்து முன்னேற முடியல, குளித்துல முன்னேற முடியல, சபை வளரல, கஷ்டம், ஜெபிக்க முடியல, உபவாசம் பண்ண முடியல. இதுல எல்லாம் பலன் இல்லாதபடி இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கூட கஷ்டப்படுறதை நாங்க கேட்கிறோம், கேள்விப்படுறோம், பாக்குறோம். அவர்களையும் ஆண்டவரே சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன், நாங்க சகாயம் பண்ணுவேன், நீ பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. அருமையான சகோதரன் சகோதரியில, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவாரு. ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்துவாரு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க இதை கேட்கிற எல்லாம் யாரா இருந்தாலும் சரி, எந்தெந்த விஷயத்துல நீங்க பலன் இல்லாம இருக்கிறீங்க, சகாயம் இல்லாம இருக்கிறீங்க, இன்னைக்கு சகாயம் இல்லையே, எனக்கு யாரும் இல்லை இந்த உதவியை செய்யறதுக்கு எல்லாம் சொல்லி ஏங்கி புலம்பி குழப்பிக்கிட்டுலாம் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் பார்த்து பேசுறார். நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உடனே தான் இருக்கிறேன்னு சொல்லி உங்களை பார்த்து, அருமையான சகோதரன் சகோதரிகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இதை நம்புங்க, ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. ஏசாப்பா, அந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை தனித்தனியா பேர் பெறா தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் அந்த வார்த்தையில கேட்டார்களோ ஆண்டவரே, அருமையான அப்பா தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. உடைய ஊழியங்களை செய்ய முடியாதபடி, சபையை நடத்த முடியாதபடி, உபவாசம் பண்ண முடியாதபடி, ஆண்டவரே வேதத்தை வாசிக்க முடியாதபடி, அப்பா உடைய பாதத்துல காத்திருக்க பலன் இல்லாதபடி இருக்கிற ஆண்டவரை பரிசுத்தவங்களுக்காக, ஆண்டவரை ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிறையா. தெய்வமே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஐயா, சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர, நன்றி தகப்பனே. ஏசப்பா, பிளவினமா இருந்து எழுப்பி நடக்க முடியாதபடி பலன் இல்லாம இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க ஐயா. ஆண்டவரே, பொருளாதாரத்துல முன்னேற முடியாதபடி இருக்கிறவர்களை பலப்படுத்துங்க ஐயா, சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே. ஏசாப்பா, தோத்திர எந்தெந்த விஷயத்துல பலன் இல்லாதபடி தவிக்கிறார்களோ ஏசாப்பா, உங்களோட பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. நீங்க சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க கூட இருந்து உங்களோட பிள்ளைகளை வழி நடத்துங்க ஆண்டவரே. தெய்வமே, தோத்திரம், நன்றி அப்பா. இந்த நாள்ல கூட கத்தாவே தோத்திரம். ஆண்டவரை சிறு சிறு வியாபாரங்கள் பண்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை மீனவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆள் கடல்ல ஆண்டவரே அப்பா மீன்களை பிடிக்க போறார்கள் ஐயா, அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா. விவசாயத்துக்காக ஜெபிக்கிறேன், விவசாயிகளுக்காக ஆண்டவரை விவசாயம் செய்யறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆண்டவரை அப்பா ஆண்டவரே கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற ஆண்டவரே பலனை கொடுத்து அவர்களை மகிழ பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. யார் ஆண்டவரே வியாதியின் படுக்கையில இருக்கிறார்களோ, கண்ணீரோட கவலையோட இருக்கிறார்களோ, மருத்துவமனையில இருக்கிறார்களோ ஏசாப்பா, எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரு நன்மையில செய்யுங்க ஐயா, ஒரு விடுதலை கொடுங்க ஐயா, மன மகிழ்ச்சியை கொடுங்க ஐயா. தெய்வமே, ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. எனக்கு சகாயம் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி இருக்கிறவர்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யுங்க அப்பா. ஏசாப்பா, அந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, நீங்க கிரியை செய்யுங்க. எந்தெந்த தேவைகளுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ நீங்க அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென்.